தந்தேன் என்னை இயேசுவே, என்றுமே உமக்கே நான், என்றுமே உமக்கே நான். உன்றனுக்கு ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே, என்றுமே உமக்கே நான், என்றுமே உமக்கே நான். ஜீவகாலம் முழுவதும் தேவபணி செய்திடுவேன். பூவிற்காடும் பூங்குடிகையில் காவும் உந்தன் கரத்தில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 35 வரை. தியானத்திற்கான தலைப்பு தவறான தலைமைத்துவம். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். நியாயாதிபதிகள் 8:23. இஸ்ரவேலரை மீதியானியரின் கைகளிலிருந்து கிதியோன் மீட்டு கொண்டு வந்ததினால் ஜனங்கள் கிதியோனையும் அவனது குமாரனையும் தங்களை தொடர்ந்து ஆளும்படிக்கு கேட்கிறார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களுக்கு சரியானதொரு பதிலையே கொடுக்கிறான். நாங்கள் உங்களை ஆளமாட்டோம், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்கிறான். இதிலே சரியானதொரு தலைவனாக செயற்பட்ட கிதியோன் பின்னர் தவறான ஒரு தலைவனாக செயற்பட்டு இஸ்ரவேலருக்குள் அழிவை கொண்டு வந்தான் என்பது துக்கத்துக்குரிய விஷயமாகும். மீதியானியரிடம் கொள்ளையாடிய பொன் ஆபரணங்களை கொண்டு வரும்படிக்கு இஸ்ரவேலரிடம் கேட்டபோது அவர்களும் சந்தோஷமாக கொடுப்பதாக கூறி அனைத்தையும் கொடுக்கின்றனர். அப்பொழுது கிதியோன் அவற்றை கொண்டு ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணி அதை தன் ஊராகிய ஒப்ராவிலே வைத்தான். ஜனங்கள் அனைவரும் ஏபோத்தை வழிபட்டு கர்த்தரை விட்டு சோரம் போனார்கள். இது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாய் இருந்தது. நல்லதொரு தலைவனாக கர்த்தர் கிதியோனை தெரிந்தெடுத்து அவனை கொண்டு மீதியானியரின் கையிலிருந்து இஸ்ரவேலரை விடுவித்தார். ஆனால் இப்போது அதே கிதியோன் தவறான வழி நடந்து மக்களையும் தேவனை விட்டு வழிவிலக செய்வதை காண்கிறோம். இதே போலவே இன்றும் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருப்போர் சிறிது காலங்களில் பெருமைகளும் ஊழிய பணிகளும் அதிகரிக்கும் போது தேவனையும் அவரோடு உள்ள உறவையும் மறந்து தங்கள் ஊழியங்களிலேயே முழு மூச்சாக இறங்கி சில காலங்களில் பலவிதமான பாவங்களில் சிக்குண்டு விழுந்து போவதை காண்கிறோம். தேவனோடுள்ள உறவே நம்மை எல்லா வேலைகளிலும் பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஊழியங்களிலும் சுவிசேஷ பணிகளிலும் தலைமைத்துவத்தில் இருக்கின்ற நாம் மற்றவர்களுக்கு நல்லதொரு முன்மாதிரியாக நடந்து கொள்கிறோமா, அல்லது அவர்களுக்கு தவறானதொரு தலைமைத்துவத்தை கொடுத்து அவர்கள் தேவனை விட்டு விலக நாமே காரணராகிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் மாதிரிகளாக இருக்கும்படிக்கே அழைத்திருக்கிறார். நாம் நல்ல மாதிரிகளாக இருந்து நம்மை பின்பற்றுவோருக்கு முன்மாதிரிகளாய் விளங்குவோமாக. எந்த நிலையிலும் கர்த்தரையே அண்டி தாழ்மையை தரித்து கொள்வோமாக. ஜெபம் செய்வோமா? எங்கள் நேச கர்த்தாவே, உமது பிரமாணங்களை விட்டு வழிவிலக பண்ணுகிற எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகளுக்கும் தந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காத்தருளும். ஆமேன்.